இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12 அதிகாரம் 24 வசனம். 1841 வருடம் ஆகஸ்ட் மாதம் 4 தேதி ஜேம்ஸ் சால்மர்ஸ் ஸ்காட்லாந்து தேசத்தில் பிறந்தார். 18வது வயதில் தனது ஊரில் நடைபெற்ற எழுப்புதல் கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டு தனது வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்து லண்டன் மிஷனரி சங்கத்தில் மிஷனரியாக இணைந்தார். 1867 மே மாதம் ரரோடோங்கா என்ற தீவிற்கு மிஷனரியாக வந்திறங்கினார் ஜேம்ஸ் சால்மர்ஸ். கிறிஸ்துவை அறியாத ரரோடோங்கா தீவில் வாழ்ந்த பழங்குடி மக்களின் மொழியை வெகு விரைவில் கற்று அந்த மொழியிலேயே கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு அறிவித்தார். அந்த தீவில் 10 ஆண்டுகள் மிஷனரி பணி செய்து இருளின் ஆதிக்கத்தில் இருந்த மக்களை மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சேர்த்தார். 1877 தமது 36வது வயதில் ஆஸ்திரேலியாவுக்கு மேல் வடபகுதியில் அமைந்திருக்கும் தீவு நாடான நியூகினியாவிற்கு தனது மனைவியோடு சென்றார் ஜேம்ஸ் சால்மர்ஸ். அந்த தீவுகளில் வசித்த மக்கள் மனித மாமிசம் உண்பவர்களாக இருந்து வந்தனர். ஆபத்து மிகுந்த அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகையில் தமது கையில் எந்த விதமான ஆயுதங்களையும் எடுத்துச் செல்ல மாட்டார். ஏனென்றால் கையில் ஆயுதங்களோடு சென்றால் வெள்ளை மனிதன் நம்மை தாக்க வந்திருக்கிறான் என்று சொல்லி ஓடுவார்கள், இல்லை என்றால் தாக்க தொடங்குவார்கள். ஆபத்து நிறைந்த பழங்குடி மக்களின் மேல் கரிசனை கொண்டவராக கிறிஸ்துவின் அன்பை அநேகருக்கு அறிவித்தார். 105க்கும் அதிகமான கிராம தீவுகளுக்கு சென்று கிறிஸ்துவின் அன்பை அறிவித்தார். 1901 ஏப்ரல் 8 தேதி ஈஸ்டர் ஞாயிறாக இருந்தது. முந்தைய நாளில் கோரிபாரி என்ற தீவிற்கு படகில் சென்றிருந்த ஜேம்ஸ் சால்மர்ஸை அத்தீவின் பழங்குடி மக்கள் சூழ்ந்து கொள்ளவே படகை விட்டு அவர் இறங்காமல் மறுதினம் வருவதாக கூறி தனது பகுதிக்கு வந்தார். அடுத்த நாள் ஈஸ்டர் ஞாயிறு ஆராதனைகளை முடித்துவிட்டு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நற்செய்தியை அறிவிக்க ஆபத்து நிறைந்த கோரிபாரி தீவிற்கு மீண்டும் சென்றார். ஆலிவர் டாம்கின்ஸ் என்ற மிஷனரியும் உடன் சென்றார். இவர்களது வருகையால் மிகவும் மகிழ்ந்த அத்தீவின் பழங்குடி மக்கள் இருவரையும் உற்சாக வரவேற்புடன் புதிதாய் அமைக்கப்பட்ட தூபு என்று அழைக்கப்படும் கேளிக்கை குடிசைக்கு அழைத்துச் சென்றனர். அந்த இடத்தில் மனிதர்களை சாகும் வரை சண்டையிட வைத்து பின்னர் அவர்களை பலியாக்கி உணவாக உண்பார்கள். இதை அறிந்திராத ஜேம்ஸ் சால்மர்ஸும் ஆலிவர் டோம்கின்ஸும் கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு அறிவித்த வண்ணமாய் தூபு என்ற குடிசைக்கு சென்றனர். மரத்தினால் ஆன விக்கிரகங்களை சுற்றிலும் அநேக மனித மண்டை ஓடுகள் குவிக்கப்பட்டிருந்தது. இருவரும் அதை பார்த்து கொண்டிருந்த வேளையிலே எந்தவித எச்சரிப்பும் இன்றி அந்த பழங்குடி மக்கள் அவர்களை தாக்க தொடங்கினர். சில நிமிடங்களில் அவர்களது உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அருகில் கொதித்துக் கொண்டிருந்த குழம்பில் போடப்பட்டது. ஜேம்ஸ் சால்மர்ஸும் ஆலிவர் டோம்கின்ஸும் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஈஸ்டர் நாளில் இயேசுவை அறிவித்துக் கொண்டே அந்த பழங்குடி மக்களுக்கு உணவாக மாறினர். ஜேம்ஸ் சால்மர்ஸ் மற்றும் ஆலிவர் டோம்கின்ஸின் உடல்கள் விதையாகவும் அந்த மக்களுக்கு உணவாகவும் மாறியதை அறிந்து அநேக மிஷனரிகள் பின்னும் பயப்படாமல் நியூகினியா தீவை நோக்கி சென்று இயேசுவின் அன்பை அறிவித்தனர். பின்னாட்களில் அநேக மக்கள் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக அந்த தீவில் ஏற்றுக்கொண்டனர். அதன் விளைவு 7 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழும் அந்த தீவில் இன்றைக்கு 96% மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறியுள்ளனர். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல உருமாறி அவருக்காய் வாழ்ந்து சாதிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். விதையாய் மண்ணில் வீழ்ந்து மிகுந்த விளைச்சலை கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜேம்ஸ் சால்மஸ் ஆலிவர் ஆண்டவரே இவர்கள் அப்பா கிறிஸ்துவுக்காக தங்கள் ஆண்டவரே ஜீவனையே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா கொடுத்து ஆண்டவரே இன்றைய நாளில் அந்த தீவிலே அப்பா அநேக ஆத்துமாக்களுடைய அன்பை அறிந்துள்ளரே தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே அப்பா அநேக கத்தாவிய நாடுகள் அநேக கத்தா வட இந்திய கிராமங்களிலே இது போன்ற சம்பவங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஊழியர்களுக்கு என் தேவனின் பாதுகாப்பை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திர. எங்கள் பகுதியில் வாழும் மக்களும் கத்தாவே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்களும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்வதற்கு என் தேவன் எங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.